ஸோ கான்ஸ்டியூஷன்ல டேக்ஸ் ரைஸ் பண்றதுக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க இல்லை இல்லையா? ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா என்னென்ன ஆர்டிகல் கீழே வரும்? இந்தியாவில் மொத்தம் 3 பேர் தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ண முடியுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ண முடியுமா? அடுத்து வேற யார் கலெக்ட் பண்ண முடியும்? வேற யார் கலெக்ட் பண்ண முடியும்? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், உள்ளாட்சி அமைப்புகள்லாம் கலெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க பஞ்சாயத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டு வரியெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க அவங்க. நீங்க கார்பரேஷனா கார்பரேஷன் டாக்ஸ் கட்டுவீங்களா? ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புகளும் ரைஸ் பண்ண முடியும் இன்கம். ஸோ அது எப்படி? ஸோ அப்போ இந்த 3 பேரால தான் டாக்ஸ் ரைஸ் பண்ணோம்னா கான்ஸ்டியூஷன்ல உங்களுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் கொடுத்துருக்கா? இப்போ நீங்க லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல 73rd 74th அடுத்தா இந்த 2 அமெண்ட்மெண்ட்டும் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க? அதில் அவங்களுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் இந்த அதிகாரத்துக்கு கீழே இந்த ஆர்டிகல் கீழே நான் என்ன பண்ணுவேன்? இந்தந்த வரியெல்லாம் என்னால் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்து. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கு. ஸோ ஆர்டிகல் 246 என்ன சொல்லுது? ஒரு வரியை நீங்க விதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் போட்டிருக்கும், இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஒரு ஆக்ட் போட்டிருக்கும். இப்போ ஜிஎஸ்டிக்கு என்ன அமெண்ட்மெண்ட் பில் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா? இப்போ ஜிஎஸ்டி நான் கொண்டு வரேன்னா ஜஸ்ட் லைக் தட் நான் ஆர்டர் போட்டு நீங்க எல்லாத்துக்குமே இவ்வளவு நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றது கிடையாது. 102வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்துட்டு வந்து அது வந்து 102வது 122 பில்லா இருக்கும் போது இதெல்லாம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து எந்த பில் கீழே வரும்னா 122 அந்த பில்லு தான் வந்து பிரசிடென்டோட அசன்ட் கிடைச்ச உடனே என்ன ஆகும்? ஆக்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா 102 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் கீழே தான் ஜிஎஸ்டி எடுத்துட்டு வராங்க. அப்போனா சட்டம் இயற்றும் அதிகாரம் யார் இருக்குன்னா பார்லிமெண்ட்ல அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் மூலமா என்ன பண்ணுவாங்க? அதற்கான ஒரு ஆக்ட் கொண்டு வந்து தான் அதன் மூலமா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவான அதிகாரம் வந்து யாருக்கு கிடைக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் அதில் கொடுத்ததுனால தான் என்ன பண்றாங்க? கலெக்ட் பண்றாங்க. ஓகேவா? இதை தவிர சும்மா இப்போ எப்படி நித்தி ஆயோக் வந்து ஒரு கேபினெட் ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துட்டு வராங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேபினெட் ரெசல்யூஷன்லாம் போட்டுலாம் டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றதுக்கான அதிகாரம் அரசுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ சட்டம் இயற்றும் அதிகாரம் அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் மூலமா மட்டும் தான் டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியும்.